என் பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளே, இந்த 7ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த 6 நாட்களும் நம் அடைக்கல அன்னை சபையின் வெவ்வேறு அடையாளங்களை வெவ்வேறு கோணங்களில் நாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, நமது சிந்தனையில் மாற்றம் அல்ல, நமது மனநிலை மாற்றத்திற்கான முயற்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போது நம் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் அது செயல்பாட்டிற்கு நம்மை இட்டுச் செல்லும். இன்று இந்த அடைக்கல அன்னை சபையின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்வது அவதார ஆளுமைகளின் வருகை. அடைக்கல அன்னை சபையில் சில அவதார ஆளுமைகள் தோன்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய தோற்றம் இச்சபையில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த அவதார ஆளுமைகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் தந்தை அன்சால்தோ, அவர் தான் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறாரு. அவரை தொடர்ந்து வந்த பல அருட்தந்தையர்கள், குறிப்பாக ஃபேப்ரி, தாராஸ் போன்றவர்கள் எல்லாம். கடைசியில் இதற்கு ஒரு துறவற சபை என்ற அடையாளம் கொடுத்த அருட்தந்தை லகோதே, அவரை தொடர்ந்து இது வளர்ச்சியடைய வேண்டும் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நம் தந்தை லிஜியோன், அன்னை ரோஸ்மேரி, நாம் மயிலைக்கு வந்த பின்னும் இங்கு நம்மை வளர்த்தெடுத்த அந்த தந்தை எஃப்எச் பிராங்கோ, இவர்களெல்லாம் இந்த அவதார அடையாளங்களில் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் பலரை நாம் அந்த அவதார அடையாளங்களாக கொள்ளலாம். எப்பொழுது ஒரு அமைப்பிற்கு இப்படிப்பட்ட மீட்பர் அனுப்பப்படுகிறார்கள், அல்லது இந்த அவதார ஆளுமைகள் எப்பொழுது ஒரு அமைப்பில் அல்லது ஒரு சமூகத்தில், ஒரு மக்கள் மத்தியில், ஒருவருடைய வாழ்க்கையில் அனுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கடவுளால் உற்று நோக்கப்படுகிறார்கள். கடவுள் அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் அவர்கள் வாழ்க்கை மட்டில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த அடைக்கல அன்னை சபையின் வாழ்வை கடவுள் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் வளர்ச்சியடைந்து வேறொரு படித்தளத்திற்கு செல்ல வேண்டும், புதியதொரு பாடலை கண்டுகொள்ள வேண்டும் என்பதில் கடவுள் அக்கறை கொள்கிறார். அப்படி அக்கறை கொள்ளுகின்ற போது கடவுள் அங்கே சில ஆளுமைகளை அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, தான் தேர்ந்து கொண்ட தன் அன்புக்குரிய இந்த மக்கள் துன்பப்படுகின்ற போது, கஷ்டப்படுகிற போது, அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல், மீட்படைய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற போது கடவுள் அங்கே மீட்பர்களை அனுப்புகிறார். அப்போ இந்த அடைக்கல அன்னை சபையை கடவுள் தன்னுடைய சொந்த சபையாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தனால தான் ஆங்காங்கே இந்த அவதார ஆளுமைகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். இது அவருடைய திட்டம் என்பதனால், இது அவருடைய பணி என்பதனால் அவர் அதற்கான ஆட்களை தயார் செய்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த அடைக்கல அன்னை சபையை இறைவன் கருத்தில் கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனையில் இந்த அடைக்கல அன்னை சபை இருக்கிறது. அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை நீங்கள் விடுதலை பயணத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த விடுதலை பயணத்திற்கு முன்னாடி இஸ்ராயல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கடவுள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்து கொண்டிருந்த கடவுள் தான் சொல்லுவார், என் மக்களின் அழுகுரலை கேட்டேன். அவருக்கு கேட்குது, காது நல்லா கேட்குது. பல சமயங்களில் நம்ம சொல்கிறோம்ல, அவருக்கு எங்கே காது கேட்குது என்று சொல்லுகிறவே, அவர் எதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், போங்க எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் கேட்டு கொண்டு தான் இருக்கிறார். என் மக்களின் அழுகுரலை கேட்டேன்,
அவர்களை வேலை வாங்குகிற அந்த அந்த பார்வோனின் ஆட்கள் செய்கின்ற கொடுமைகளை எல்லாம் நான் கண்ணுற்றேன். அவர்களை மீட்க வேண்டும் என்று நான் மனதாய் இருக்கிறேன். அதனால இங்கே வா மொய்சா, நீ போ, எனக்காக நீ போய் பேசு, எனக்காக நீ போய் அந்த மக்களிடத்தில் செய்திகளை சொல், அவர்களை நீ விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆக விடுவிப்பதற்கு மீட்பர்களையும் ஆளுமைகளையும் ஆட்களையும் அனுப்புவது கடவுள். கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் வரலாற்றை உற்று நோக்குகிறார். கடவுள் வரலாற்றை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத அவர் பார்க்காம இல்லை, அவர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். சரியான நேரத்தில் அதற்கு அவர் பதில் தருகிறார். அப்படித்தான் மோசேயை அனுப்புகிறார். அனுப்பி இஸ்ராயல் மக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது நம்முடைய கிறிஸ்தவ வேதத்திற்கு மட்டும் பொருந்துவதல்ல. எல்லா வேதங்களிலும் எப்பொழுதெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு அந்த கடவுளை நோக்கி முறையிடுகிறார்களோ, கூக்குரலிடுகிறார்களோ, அவர்கள் சார்பாக கடவுள் ஒன்றில் ஆட்களை அனுப்புகிறார் அல்லது தானாக இறங்கி வருகிறார். ஆட்களை அனுப்புவார் அவருக்கு. அதான் நம்ம பார்க்குறோம், நம்முடைய இறைவாக்கினர்களை எல்லாம் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது அவரே தானாக இறங்கி வருகிறார். எப்படி நமக்கு தெரியும், நம்முடைய தீபாவளியிலலாம் நம்ம அதை தானே சொல்கிறோம். நரகாசுரன் அவன் பண்ணின கொடுமைகளில் மக்களெல்லாம் ரொம்ப நொந்து போய் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கடவுளை நோக்கி முறையிடுறாங்க. அந்த முறையிட்டதன் காரணமாக கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து வந்து அந்த நரகாசுரனை சங்காரம் செய்கிறார். ஆக கடவுள் என்ன செய்கிறாரு, அவதாரம் எடுத்து வர்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆளுமைகள் அல்லது இப்படிப்பட்ட அவதாரங்கள் வருவது கடவுளினுடைய ஒரு கொடையாக, கடவுளின் மனிதர்களாக, கடவுளின் செயல்பாடாக நாம் இதை காண்கிறோம். அதனால்தான் நம்முடைய சபையில் இந்த கடவுளின் செயல்பாடு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இதில் இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் தன் மக்கள் தன்னை அழைக்கிறார்களா என்று அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிடணும். தன் கஷ்டங்களில், தன்னுடைய இயலாமைகளில், தன்னுடைய வேதனைகளில் அவர்கள் தன் கடவுளை அழைக்க வேண்டும். கூக்குரலிட்டு அந்த கடவுளை அவர்கள் கூப்பிட வேண்டும் என்பதுதான் நியதி. கடவுளுக்கு தெரியாதா நான் படுற கஷ்டம், அவர் ஏன் நமக்கு பதில் சொல்றதில்ல அப்படின்னு சொன்னால், நீ அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியும், இந்த மகாபாரதத்தில் திரௌபதியை என்ன செய்வாங்க, அவளுடைய துயில் உயிர்கின்ற அந்த காட்சி. ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் அவள் வந்து கெஞ்சுவாள். பீஷ்மரை போய் கேட்பா, துரோணரை போய் கேட்பா, ஒவ்வொருத்தரையா கெஞ்சுவாள், தன்னை காப்பாற்றும்படி கதறுவாள். சரியா, அங்கே திருதராட்டினன் கூட உட்கார்ந்துருந்தான், அவனையும் கேட்பா. யாருமே மௌனிகளாக இருக்கிறார்கள், யாருமே ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவளுடைய ஆடையை பிடித்து அதை இழுத்த உடனே கிருஷ்ணா என்று கத்திய போது கிருஷ்ணன் அவளுக்கு அந்த ஆடைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். அவனால் வந்து அந்த துரியோதனனுடைய தம்பியினால அவளுடைய ஆடைகளை கலற்றவே முடியவில்லை. அப்போ தான் திரௌபதி கிருஷ்ணன்கிட்ட கேட்பா, நான் அப்பெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தேனே, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ அப்போவே வந்திருக்க வேண்டியதானே, இப்படிப்பட்ட அவலங்களெல்லாம் எனக்கு நேர்ந்திருக்காதே, இப்படிப்பட்ட அவமானங்களெல்லாம் எனக்கு நேர்ந்திருக்காதே, நீ கடைசி நேரத்தில் வந்து என்னை வந்து காப்பாற்றியே அப்படின்னு கேட்குறான். அதற்கு கிருஷ்ணன் சொன்னான், நான் வெளியே காத்து கொண்டிருந்தேன், எப்பொழுது நீ என் பெயரை சொல்லி அழைப்பாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீ அழைத்தவுடனே அங்கே ஓடி வந்தேன்னு சொன்ன. நீ எல்லாரையும் கேட்ட, எல்லார்ட்டையும் போய் கெஞ்சி உதவி கேட்டாய், ஆனால் என்னை நீ அழைக்க மறந்து விட்டாய். முதல்லையே நீ என்னை அழைச்சிருந்தா நான் அப்போதே வந்து நின்றிருப்பேன் என்று சொல்கிறேன். அதனால தான் அன்புக்குரியவர்களே, நம்ம பல சமயங்களில் உதவிகளை எல்லாரிடத்துலையும் கேட்டுட்ருப்போம், ஆனால் கடவுளை மட்டும் மறந்துடுவோம். கடைசி நேரத்தில் எல்லா கதவுகளும் அடைபட்ட பிறகு இறுதியில் கடவுளுடைய கதவை தட்டுவோம். இறுதியில் கதவை தட்டினாலும் அவர் திறப்பார். அவர் திறந்து வந்து நமக்கு பதில் சொல்வார். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்படிப்பட்ட ஆளுமைகள், மிகச்சிறந்த ஆளுமைகள் நம்முடைய சபையில் இருந்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் அதுக்கு என்ன, நம் வாழ்க்கையிலும் இப்படி தான் துன்பங்கள்,
இடர்பாடுகள் எல்லாம் வருகின்ற போது கடவுள் பாராமுகமாக இருப்பது இல்லை. நமக்கு இந்த இவ்வளவு நெருக்கடிகள் எல்லாம் வர்றப்ப, இப்படி நம்முடைய நிறுவனங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் வருகின்ற போது அவர் பாராமுகமாக இருப்பதில்லை. இன்னும் நாம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி அவரை நோக்கி நாம் முறையிட வேண்டும். அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி நம்ம நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய இயலாமைகளை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற போது மட்டும்தான் அவர் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு சிறப்பான அளவில் இன்னும் உதவியும் இன்னும் நமக்கு பாதுகாப்பும் அவரிடத்திலிருந்து கிடைக்கும். அதனால் அன்புக்குரியவர்கள், நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒன்றில் சோர்ந்து போகிறோம், ஒன்றில் ஏமாற்றமடைகிறோம், அல்லது தளர்ந்து போகிறோம், நம்பிக்கை இழக்கிறோம். ஆனால் நம் முழு நம்பிக்கையையும் அவர் மீது வைக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இதை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருந்த போது, எப்படி கடவுள் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கே தன் காரியங்களை செய்கிறாருங்கிறதுக்கு எனக்கு நன்றாக நினைக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய அந்தோனியார் நாடகத்தை பார்த்துருப்பீங்க. குறுகளெல்லாம் அந்தோனியார் நாடகம் போடுவாங்க. அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்களா தெரியாது, அல்லது அதை கேட்டு இருக்கலாம். அந்தோனியார் நாடகத்தில் அப்படி ஒரு என்ன காட்சி என்று சொன்னால், அந்தோனியார் ஒரு இறந்த குழந்தையை அவர் உயிர்ப்பிப்பார். அவருடைய புதுமை ஒன்று உண்டு. அதாவது அவருக்கு ஒரு பைலிங்குவல்னு சொல்லக்கூடாது, அதாவது பைஃபோக்கல், அதாவது 2 இடத்தில் அவர் ஒரே நேரத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு புதுமை செய்யும் வரம் கிடைக்கும். எப்படி என்றால், அவர் இங்கே மீன்களுக்கு, மச்சங்களுக்கு இங்கே போதித்து கொண்டு இருப்பார். அப்போது கடவுள் அவருக்கு ஒரு அழைப்பு விடுப்பார். என்ன அழைப்புன்னா, இவருடைய தந்தையை காப்பாற்றுவதற்கான ஒரு அழைப்பு. இவருடைய தந்தை மடுத்தினாருக்கும் அவருடைய அருகில் இருந்த தோட்டக்காரனுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அருகில் உள்ள தோட்டக்காரன் மடுத்தினாருடைய நிலத்தை எப்படியாவது பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சதி திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறான். மடுத்தினார் ஒன்றும் சொல்லலை, அவர் அமைதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எப்படியாவது மடுத்தினார் மேலே பழியை போட்டு அவரை குற்றவாளியாக்கி அவரை நம்ம அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால், அல்லது அவரை மரண தண்டனை கொடுத்து விட்டால் இந்த நிலம் தன்னுடைய நிலத்தோட சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். என்ன திட்டம்? தன்னுடைய 5 வயது மகனை தானே கொன்று அந்த மடுத்தினாருடைய நிலத்தில் புதைச்சி வச்சிருவான். புதைத்து வைத்து விட்டு நீதிபதிகளிடத்தில் போய் சொல்கிறான், மடுத்தினார் தன் குழந்தையை கொன்று அவர் புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மடுத்தினார் மேலே அவர் பழியை சுமத்துகிறார். அவர் நீதிமானாகிய மடுத்தினார் அவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு கடவுளை நோக்கி கதறி வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இந்த வேண்டுதல் நம்முடைய அந்தோனியாருக்கு தெரியுது. கடவுள் அவரை, அந்தோனியாரை நீ போய் நீதான் அவருக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும்னு சொன்ன உடனே அந்தோனியார் ஒரே நேரத்தில் இங்கேயும் அங்கேயும் போய் நிற்கிறார். நீதிபதியினுடைய முன்னாடி நின்று தன் தந்தையை தவறிழைக்காதவர் என்று வாதாடுகிறார். மடுத்தினார் பிரபு குடும்பம்தான். அந்த நீதிபதிக்கும் தெரியும் அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லி. ஆனாலும் தப்பு பண்ணியது போன்ற ஒரு சூழல் அங்கு நிலவி இருக்கிறது. மடுத்தினாரே அவரை கொலை செய்து கொன்றது மாதிரியான ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு இருக்கிறதுனால நீதிபதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்தோனியார் சொல்லுகிறார், இல்லை, என் தந்தை உண்மையாகவே இதை கொலை செய்யலை. அப்போ நீதிபதிகள், இந்த பாரு எல்லா சாட்சியங்களும் உன் தந்தைக்கு எதிராக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ நீதிபதிகளை அங்கே எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்தோனியார் அந்த புதைக்கப்பட்ட அந்த குழந்தையை உயிரோட எழுப்புவார். குழந்தைய நீ எழுந்துருவா அப்படின்னு கூப்பிடுவார். குழந்தை எழுந்து வெளியே என்னை கொன்றது என் தந்தை தான், மடுத்தினார் இல்லை என்று சொல்லிவிடும். உடனே அந்தோனியார் சொல்வார், சரி நீ உயிரோடு வாழ விரும்புகிறாயான்னா அந்த குழந்தை சொல்லும், என் தந்தையே என்னை கொன்றதுனால நான் உயிரோட வாழ விரும்பலை, நான் திரும்பியும் நான் இறந்து போகிறேன்னு சொல்லிடும். ஆக அப்படி இந்த சாட்சியத்தினால் மடுத்தினார் பெரும் பழியிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். மீட்பரை கடவுள் அனுப்புகிறார். ஆக அந்த குற்றம் அந்த எதிராளியின் பக்கம் போகிறது. சரியா? ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதையை
நம்முடைய அந்தோனியார் நாடக கதைன்னு சொல்ல முடியாது, அது நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அதை நம்முடைய அந்தோனியார் நாடகத்தில் நம்ம பார்ப்போம். அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. எப்படி வந்து நியாயத்தின் பக்கம் எப்படி இன்னசென்டான மனிதர்கள், அதாவது தூய்மையான மனிதர்களின் சார்பாக கடவுள் இருக்கிறார். அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களுக்காக அவர் வந்து நியாயம் செய்கிறார். கடவுள் அங்கே நீதிபதியாக இருக்கிறார். கடவுள் அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய ஏற்படவிருந்த மிகப்பெரிய தீமையை அங்கே போக்குகிறார். தன்னுடைய சார்பாக இருக்கிற மக்களை கடவுள் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை, இப்படித்தான் கடவுளுடைய ஈடுபாடு மக்களின் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீதிமான்களை கடவுள் காப்பாற்றுகிறாருங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நேரடியாக வராட்டியும் அவங்க வந்து அதற்கு ஆட்களை வைத்து அவர்களை அது பாதுகாக்கிறார். அப்படித்தான் இந்த அடைக்கல அணை சபையையும் அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வேளையில் நம்ம இந்த இயற்கைக்கு என்ன, இன்றைக்கு இந்த இயற்கையை பற்றி ஆர்வலர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தேன். ஒரு சாதாரண பெண், அவள் புறப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவில் உள்ள எல்லா குளங்களையும் தூர்வாரி இருக்கிறார். மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவளை தனி ஒரு ஆளாக அந்த பணியை செய்ய அவளை சுற்றி எல்லாரும் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஏரியா முழுதும் உள்ள குளங்களை எல்லாம் தூர்வாரி அந்த கால்வாய்கள் எல்லாம் நல்லா வந்து சுத்தப்படுத்தி தண்ணீர் அங்கே நல்ல அருமையாக ஓடுவதற்கும் தண்ணீர் வீணாக கடலில் கலக்காதபடி அவைகளை ஏரியில் தேக்கி வைத்து அந்த பகுதியில் உள்ள நிலங்களெல்லாம் பச்சை பசேரென்று செழிப்போடு விவசாயம் செய்வதற்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கிறார். எவ்வளவு அருமை! இப்படி நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார். இந்த இயற்கையையும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க. சாதாரண மக்கள், எந்த அடையாளமும் இல்லை, எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாதவர்கள் இயல்பாக இந்த நிலங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்கணும்னு இன்றைக்கு முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார். இவர்களெல்லாம் சமூக ஆர்வலர்களாக இருக்கிறார். இவர்களோடு நமக்கு தோள் கொடுக்க முடியுமா, கரம் கொடுக்க முடியுமா? அதான் இன்னைக்கு நம்முடைய கேள்வி. நம்முடைய நிறுவனங்களையும் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய பெற்றோர்கள் என்ற நம்முடைய எல்லா வளங்களையும் இவர்களோடு ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தை வளர்ச்சிக்கு நம்ம எட்டு செல்ல முடியுமா? இந்த சமூகத்தை பாதுகாக்க, நம் நிலத்தை பாதுகாக்க, நீர்வளத்தை பாதுகாக்க, இயற்கையை பாதுகாக்க நம்ம முயற்சி எடுக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இதற்கு நம்ம அது தேவை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுபோல இன்றைக்கு நிறைய பேர் இயற்கை சார்ந்த விவசாயங்களில் ஈடுபடுகிறார்கள். அதெல்லாம் நம்முடைய கருத்தில் நம்ம கொள்ள வேண்டும். அப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் மட்டும்தான் இந்த இயற்கையை பேணுகிறவர்களாக நம்மளால் இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களை, இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மீட்பர்களாக இருக்கிறவர்களை, சமூகத்தின் மீட்பர்களாக இருக்கிறவர்கள், சபைகளின் மீட்பர்களாக இருக்கிறவர்கள், அல்லது நம்முடைய நிறுவனங்களின் பாதுகாவலர்களாக இருக்கிறவர்கள், அவர்களின் மீட்புக்காக உழைக்கிறவர்கள், இவர்களோடு இணைந்து நம்முடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய கரத்தை வலுப்படுத்தினால் அது மிகப்பெரிய பேராற்றலாக மாறும். அந்த ஆற்றல் படுத்துவது தான் இன்னைக்கு நம்முடைய முக்கியமான வேலையாக இருக்குது. அதனால் நான் மட்டும் தனியாக ஒதுங்கி நின்று ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆர்வலர்களை, இந்த மனிதநேயமிக்கவர்களை, இந்த நல்லெண்ணம் கொண்டவர்களை, இந்த பிறர் அக்கறையில் வாழ்கிறவர்களை ஒருங்கிணைத்து அவங்களோட நம்மளும் கரங்கோர்த்து ஒரு பேர் இயக்கமாக நாம் உருமாற வேண்டும். அதற்கு அடைக்கல அன்னை நமக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.